அடுத்ததாக திரு மதிச்சு பாலா அவர்களை நீங்க பாருங்க. படம் ரொம்ப வணக்கம் எல்லாத்துக்கும் வணக்கம். அண்ணனுக்கு ஒரு அன்னைமார்களுக்கு வணக்கம். மதுரைனாலே வேற லெவலில் இருக்கு. மதுரைனாலே அடையாளம் தான். அதாவது நடிப்புக்கும் சரி, அன்புக்கும் சரி, அது டைரக்ஷன் பண்ற ஒர்க்லையும் சரி. ஆனா அதுல பார்த்த ஒரு முக்கியமான நிகழ்வுன்னா கேரக்டர்ஸ் ஃபுல்லாமே ரொம்ப கொடூரமா இருக்காங்க. பார்க்கறது எந்த ஒரு ஸ்டேட் இன்னும் ஒரு படத்துல பார்க்காத மாதிரி நம்ம ஒரு படத்துல பார்த்துருப்போம். இந்த படத்துல உள்ளவங்க மாதிரி இருக்குது. ஆனா பாத்தீங்கன்னா அதுல உள்ளவங்க ஃபுல்லாமே யாருமே ஒரு வித்தியாசமான நிகழ்வா அதுல அருமையான டைரக்ஷன் பண்ணிருக்காங்க. யாருமே எடுக்காத ஸ்கிரிப்ட், வராகி ஸ்கிரிப்ட் ரொம்ப ரொம்ப வேற அம்மன் எடுத்திருக்கலாம், காளியம்மன் எடுக்கலாம், ஏதாச்சும் ஒரு கடவுள் எடுத்திருக்கலாம். வராகின்றது நம்மளுடைய முன்னோடி தெய்வம். வராகின்றது நம்ம வரலாற்று தெய்வம். வராகின்றது நம்ம போர் தளபதி மாதிரி அம்மா அவங்க எடுத்திருக்கீங்க. கண்டிப்பான முறையில் மிகப்பெரிய சக்சஸ் ஆகும் இந்த படம். ஒட்டுமொத்த படக்குழு நெஞ்சார நன்றின வணக்கங்கள் பல. இந்த படம் விரைவில் மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஃபிலிமா வரணும். அந்த படத்துல நானும் பாடுறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நடிச்ச அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும், டெக்னீஷியனுக்குலாம் சூப்பரா கேமரா ஒர்க்குலாம் ரொம்ப ஷூட்டிங் நல்லா பண்ணிருக்கீங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பரா இருக்கு. அப்படியே சொல்லிட்டே போனோம்னா கூடிய விரைவில் இல்லை, விரைவில் படம் எடுக்கிறீங்க. வெற்றி விழா வரேன். நன்றி நன்றி நன்றி. விழாவுக்கு வந்திருக்க ரொம்ப ரொம்ப நன்றினா நம்ம கண்டிப்பாக பெரிய படம் எடுக்கும்போது கேமரா பாருங்க. ஓகே கர்மாத்தூர் மணிமாறன் அவர்களை வரவேற்கிறேன். பாருங்க கேமரா பாருங்க. ஓகே ஓகே ஓகே. எனக்கு கொடுத்த பரிசுல இதுதான் ரொம்ப பெரிய பரிசு. இது வரைக்கும் கொடுத்த பரிசு நிறைய இடத்துல இந்த மாதிரி நிறைய வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி ஆளவே மறைக்கிற அளவுக்கு சூப்பர். வாழ்த்துக்கள், நன்றி. அருமையா பண்ணியிருந்தீங்க. 3 ஃபிலிம்ஸையும் பார்க்க ரொம்ப அற்புதம். அதை நீங்க ஒவ்வொருத்தரும் அதை கை தட்டி பார்த்தீங்கன்னா தான் அந்த கலைஞர்கள் திரைக்கு பின்னால் இருப்பவர்களுடைய வழி நிறைய இருக்கும். அந்த வழியெல்லாம் தீரணும்னா நீங்க நல்லா கை தட்டி ரசிச்சு பார்க்கணும். ஒவ்வொருத்தரும் தன்னுடைய அதாவது படைப்புகளை வெற்றிகரமா படைச்சு காட்டணும் அப்படின்ற முயற்சியில அருமையா பண்ணியிருக்காங்க. தயாரிப்பாளர்கள் இங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த 3 படங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பெரிய படங்களா பண்றதுக்கு அவங்களுக்கு ஆதரவு கொடுங்க. அவங்களுடைய திறமையை சாதிச்சு காட்டிட்டாங்க கரையில.
உங்களுக்கு ஆதரவு கொடுங்க. ஏன்னா இந்த மாதிரி ஆட்களுக்கு எல்லாருக்கும் தெய்வம் மாதிரி காட்சி அளிக்கிறது யாருன்னா தயாரிப்பாளர்கள் தான். அவங்க கண்டிப்பா எங்களுக்கு ஆதரவு தந்து இன்னும் பெரிய இடங்கள்ல பெரிய படமா பண்ணி பெரிய இடங்களுக்கு போகணும்னு சொல்லி அவங்க வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. அதை பற்றி சொல்லணும்னா சதீஷ் எனக்கு ரொம்ப நாளாக தெரியும். அவனுக்குள்ள எப்பயுமே ஒரு தேடல் இருக்கும். அதுக்கான டீமை வந்து கரெக்டாக தேர்ந்தெடுத்தா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்தமாக இந்த குழு மென்மேலும் வளரணும். கூடிய விரைவில் ஒரு பெரிய வெள்ளி விழா படம் பண்ணணுன்றது என்னோட ஆசை. அதுக்காக உங்களோட சேர்ந்து இறைவன் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு 3 படம் ஸ்டோரி இப்போ பார்த்தாங்க. ஒவ்வொரு திரைக்கதையும் வந்து வித்தியாசமான ஒரு திரைக்கதையா இருக்கு. இது கொஞ்சம் பெருசா பெரிய சினிமா பண்ணாங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு வரலாறு இருக்கு. அதுல வந்து நிறைய என்ன சொல்றதுன்னா அவங்களோட டீம் இருக்கு, அவங்களோட வேலைப்பாடுலாம் ரொம்ப டெக்னீஷியன்லாம் ரொம்ப நல்லா தரமா பண்ணியிருக்காங்க. ஒவ்வொன்றும் ஒரு வித்தியாசமான கதை, இது வரைக்கும் திரைக்கு வராத கதையா இருக்குது. ஒவ்வொன்றும் புதுசா எடுத்து பண்ணாங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். விரைவில் திரையில் எதிர்பார்க்கிறோம். இது எனக்கு என்னுடைய ஒத்துழைப்பு இருக்கு இந்த சினிமால. நீங்களும் இருந்து கை கொடுத்து தூக்கி விட்டீங்கன்னா இப்ப உள்ள இளைஞர்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிங்கா இருக்கும். கொஞ்சம் நல்லா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்களேன். இந்த படத்தை பத்தி நிறைய நீங்க ஏதாவது ஒரு குறைகள் இருந்தா கூட அவங்க சொல்லிட்டீங்கன்னா அவங்க அதை சரி பண்ணிக்குவாங்க. குறைகளும் சொல்ல முடியாது. முதல் படத்துல இருந்து இந்த படத்துல வரைக்கும் கடைசி படத்துல வரைக்கும் எல்லாம் ஃப்ரெண்டா பண்ணியிருக்காங்க. ஜெயிக்கணும், போராட்டங்கள் கூட இருக்கு. அது ஒத்துழைப்பு வந்து நிறைய பேர் கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க. அதே மாதிரி பரவாயில்ல, இவ்வளவு இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க, பெரிய விஷயம். இது வந்து திரைக்கு வர ரொம்ப நான் ஆர்வலோட எதிர்பார்த்திருக்கேன். என்னோட ஆசீர்வாதம். நம்ம இறைவன் இவங்க கூட இருப்பாங்க. அவங்களோட சார்ந்த நண்பர்கள் இருந்து நல்லபடியா பண்ணி கொடுங்க. விரைவில் திரைக்கு வர நீங்க எல்லாம் எதிர்பார்க்கணும். அதுக்கு உங்களோட ஆசீர்வாதம். நன்றி. ஓகே. கேமரா போறீங்க. ஹலோ ஹலோ 3 படம் பார்த்தேன். 3 படமும் சிறப்பாக வந்திருக்கு. தம்பி டைரக்ஷன் உண்மையிலேயே ரொம்ப அற்புதமா இருக்கு, நல்லா இருக்கு. அந்த 2வது படம் என்ன படம் ஜோஸ் அடையாப்பா வேற லெவலாக இருந்துச்சு. உண்மையிலேயே திரைக்கு வந்து பெரிய லெவலில் வெற்றி அடையேன். தம்பிக்கு மனமான வாழ்த்துக்கள். நீ பெரிய வரணும். தயாரிப்பாளர் அந்த படத்தை பார்த்து தம்பி ஹெல்ப் பண்ணி பெரிய படமான வாய்ப்பு கொடுக்குறேன் தம்பி. நன்றி. என்னோட பேர் காளிதாஸ். ஒரு நன்றி. நீங்க சாந்தி ஃபர்ஸ்ட் டைமா இவ்வளவு கூட்டத்தோட பாக்குறேன். நல்லா கேட்க பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த டீமுக்கு வந்து பயங்கர ஒரு பாராட்டுகள். ஏன்னா
டீம் சேர்றதுதான் வாழ்க்கையில பெரிய விஷயம். படக்குழுவோட சேர்ந்து இங்க சாத்தியமா தேர்தல் ரிலீஸ் பண்றது மிகப்பெரிய விஷயம். அது நல்ல கிளாப் பண்ணலாம். அதுக்கடுத்து நன்றி மகிழ்ச்சி பாலானுக்கும் நம்ம கவிஞர் மணிமாறன் கஞ்சப்பூக்கனார் சொல்லிட்டு கூப்பிட்ட உடனே எதுவுமே இல்ல, காலை 8:45 மணியன் பையன் கிளாப் பண்ணலாம். இந்த டீம் அடுத்து ஒரு மிகப்பெரிய திரைப்படம் இருக்கா, உங்களுடைய வாழ்க்கையில் என்னோட சப்போர்ட் வரும். தேங்க்யூ. ஆமா, காரைக்குடி அவன் முன்னேறுடைய தன் வந்து உண்மையிலேயே ஆரம்பத்தில் முதல்ல இருக்கும்போது கூட இது மாமா இது சப்போர்ட் பண்ணுங்க, மாப்பிள்ள கொஞ்சம் அபிந்தேட் வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு அவரோட டீமே அன்னைக்கு அவர் சிங்களாட்டம் காரைக்குடி வந்து வந்திருந்தாரு. அன்னைக்கு ஒரு பெரிய ஒரு டீமே இருக்கு அவருக்கு. உண்மையிலேயே அந்த டீம் வந்து அவருக்கு பெரிய கைது இருக்கும். அவருக்கு பெரிய ஆளுமே சரியான கேமராமேன் வந்து அது நல்ல நல்ல அருமையான டீம் பார்த்துருக்கேன். நல்ல டீம், மதுரையில நல்ல டீம் சுத்துறது இருக்கு. இவர் மென்மேலும் வளரணும், இன்னும் நல்ல பெரிய ஒரு படம் எடுத்து இவர் நல்ல ஒரு தமிழ்நாட்டில் உண்மையிலேயே மாமா இன்னும் எங்க அண்ணன் ஒருவரை டேரக்டர் எப்படி நேமானாரோ அது மாதிரி மாபையும் நல்ல ஒரு அவருடைய சேர்ந்த டீமும் நல்ல வளரணும். வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம். ஓகே ஓகே ஓகே. அந்த கேள்வின்ற படத்துக்கு வந்து கேமரா சப்போர்ட் பண்ணது வந்து உங்களுக்கு ரொம்ப நன்றிண்ணா. அதனால தேவையில்லை வந்துருக்கு. இதுக்கு மறுபடியும் பெரிய கேமரா சப்போர்ட் எல்லாருக்கும் வணக்கம். குறிப்பாக உங்கள் டீமுக்கு ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். சீக்கிரமாக மிக நீங்கள் கண்டிப்பாக பெரிய ஆளாக வருவீங்கன்னு நான் கண்டிப்பாக நினைச்சிருக்கேன். குறிப்பாக கேமரா ஒர்க்கு, டைரக்ஷன் எல்லாம் சூப்பராக இருந்தது. ரொம்ப 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 வாழ்த்துக்கள். வணக்கம். சவுண்ட் கேக்குதா? கேக்குது. இன்னொரு பக்கத்துல எனக்கு வந்து டிஓபி இந்த 3 படத்துக்கு 2 படத்துக்கு ஓகே ஜோசோ கேளுங்க. டிஓபி மகாகண்ணன் தான் எனக்கு தெரியும். இவங்க மூலமா தான் இந்த மொத்த டீமையும் கொஞ்சமாக பழக்கமே இருக்குது. ஸோ டைரக்டர் சச்சு சதீஷ் உண்மையில லாஸ்ட் 2 படம் சூப்பராக தெரியும். ஃபர்ஸ்ட் படம் எனக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சதுனால எனக்கு ரொம்ப இதாக தெரியல, சர்ப்ரைஸாக வரல. அருமையாக நடிச்சிருக்கீங்க ஃபர்ஸ்ட் படம். லாஸ்ட் 2 படம் நடுவில் இருக்கிற அந்த ஹாரர் மூவி வந்து கணிக்கவே முடியல, அடுத்து என்ன வரும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. கடைசி படம் வந்து வித்தியாசமான ஒரு காந்தார எஃபெக்ட் உள்ள வந்து போனிச்சு. அந்த இதை காமிக்கும் போது காமிக்கும் போது காந்தார படம் பார்க்குற மாதிரி ஒரு எஃபெக்ட் அருமையாக எடுத்துருக்கீங்க. ஆக்சுவலாக நான் வந்து ஃபுல் படமும் பார்க்க போறேன்னு நினச்சிருந்தேன். பார்த்து எடுத்ததே எனக்கு தெரியாது. லாஸ்ட்டாக காமிக்கும் போது இது விட்டு விட்டு ஓடுது அப்படிங்கும் போது மக்கள் சொன்னாரு பார்த்து ஓடும் போது அப்படின்னு சொல்லி கரெக்டாக ஸ்க்ரீனில் வந்து அருமையாக அமைச்சிருக்கீங்க. ஸோ பேனாசோனிக் ப்ளூமிக்ஸ் கேமரா அந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணதில் துளசி சாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். நம்ம பேனாசோனிக் ப்ளூமிக்ஸ் கேமரா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஜஸ்ட் கேட்டாங்க, நான் சார்ட்டு சொல்லிவிட்டேன். எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் வந்து அப்படியே கிட்டோடு வாங்கிட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. அது ரொம்ப நன்றி சார்.
எவ்வளோ படம் வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கோம், மொபைலில் பார்க்குறோம். இன்னைக்கு ஒரு தேட்டரில் உட்காந்து ஒரு 3 படம் சூப்பராக பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுத்தீங்க. எல்லாருக்கும் யார் யாருன்னு தெரியல, முகங்கள் கப்பாட்டுக்கான எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். இந்த படம் ஒரு பெரிய பெரிய படமாக வரணும்னு எனக்கு ரொம்ப ஆசை இருக்கு. 3 படமுமே ஃபுல் ஃபீச்சர் படமாக வரணும், அந்த சூப்பராக இருக்கும். தேங்க்யூ தேங்க்யூ சார். ரெண்டு வார்த்தை பேசு. அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். டீம் ஒர்க்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பெரிய படம் பார்த்த திருப்தி இருந்துச்சு. நீங்கள் எல்லாரும் மிகப்பெரிய படம் பார்த்துருந்தேன். மணியாண்டி அவர்களுக்கு முன்னாடி பார்க்கக்கூடிய மூவிஸ் அவர்களுக்கு முன்னாடி பார்க்கக்கூடிய கேமரா பாரு. நல்ல விதமா பேச சொல்றாங்க. ஆக்சுவலா இவர் யாருமே நேற்று வரைக்கும் எனக்கு தெரியாது. இவங்க எதனால நான் சொல்றேன் அப்படின்னா, கிஷோர் மட்டும் தான் தெரியும். நேற்று வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி நாங்க ஒரு 3 ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு டீட்டெயில் எல்லாமே எனக்கு ஷேர் பண்ணாங்க. எனக்கு படம் பண்றத ஒரு கிரியேட்டரா ஒரு படம் பண்றது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தெரியும். ஆனா அந்த படம் பண்ணி அந்த ப்ரொமோஷனுக்கு நேற்று நைட்டு 12 மணி வரைக்கும் என் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு கிஷோர். அவங்க படத்துக்காக ஒர்க் பண்றதை விட அதுக்கப்புறம் அந்த ப்ரொமோஷனையும் கரெக்டா பண்ணணும்னு இப்பயே ஃபுல் பிளான் பண்ணி ஒரு ஷார்ட் ஃபிலிமை இப்படி ஒரு ஸ்கிரீன்ல ரிலீஸ் பண்றோம் அப்படின்றதே எவ்வளவு பெரிய விஷயம். அப்படி இப்ப இருக்க கிரியேட்டருக்கு ஒரு வே ஓபன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம பெரிய ஸ்கிரீன்ல வரணும்னு தான் ஆசைப்பட்டு எல்லாரும் கிரியேட்டரா ஆகும். அப்ப அதுக்கு இதெல்லாம் இப்படி ஒரு வழி இருக்கு, நீங்க இப்படி ட்ரை பண்ணுங்க. அப்ப இதை வச்சு அடுத்த லெவல் போறதுக்கு என்ன பண்ணணும், எது எல்லாமே ஃபுல் பிளான்ல இருக்காங்க. கண்டிப்பா சக்சஸ் ஆகும், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. எப்பவுமே எங்க சப்போர்ட் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். நன்றி. மூணு படம் ரொம்ப நல்லாவே வந்துருந்துச்சு. அதுல நையப்படி வந்து ரொம்ப அருமையா வந்து டைரக்ட் பண்ணிருந்தாங்க. அதுல டிஓபி வந்து ரொம்ப அருமையா ஒர்க் பண்ணியிருந்தாரு. இந்த லாஸ்ட் அந்த தோல்வி அந்த சீன் தான் வந்து ஒர்க் பண்ணியிருந்தாரு டிஓபி. எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லாரும் படம் பார்த்தீங்களா? எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. சரி, நல்லா இருந்துச்சு. எல்லாம் கத்துங்க, எல்லாம் கத்துங்க. டிசைனர் பாலாஜி ஒரு சொன்னாங்க. சதீஷ் ப்ரோ யாருமே தெரியாது எனக்கு. ப்ரோ ஒரு பேர் வந்து போஸ்ட் பண்ண சொல்றாரு, எனக்கு ஐடியா கொடுங்க, வந்து நீங்க படம் பார்த்தா உங்களுக்கு நாலேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கூட்டு போனாங்க. அப்போ போய் படம் பார்த்தேன். டப்பிங் பண்ணல, எஸ்எம்எஸ் பண்ணல, சரியா எடிட் பண்ணல. படம் வந்து பிட்டு பிட்டா காமிச்சாரு. அதுலேயே தெரிஞ்சு போச்சு இது நல்ல படம் சொன்னாரு. அப்புறம் வந்து எடிட் பண்ணி முடிச்சுட்டு என்ன சொன்னாருன்னா, ப்ரோ இதெல்லாம் கொஞ்சம் பெரிய ஆளுங்களாம் போட்டு காட்டணும், ஒரு மண்டா மாதிரி பிடிச்சி நான் பண்ணணும் அப்படின்னு சொன்னாப்ல. ஏன் ப்ரோ தியேட்டர் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாப்ல. தியேட்டரு கஷ்டம்ல ப்ரோ அப்படின்னு. ப்ரோ நான் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு நான் வந்து சண்முகம் வந்து ஒரு விக்கின்னு ஒரு அண்ணன் இருக்காரு, அவர் மூலமா பேசி நான் ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். அதில் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கு.
கண்டிப்பா வந்து அவர் வந்து ஒரு நல்ல சோல்ஃபுல்லான நல்ல மனிதர் வந்து சச்சு ப்ரோ. அப்புறம் அப்பா பத்தி நிறைய பேசியிருக்காரு. அவருக்கு வந்து சினிமாவில் ரொம்ப ஆசை இருக்கு. இப்போருமே கண்டிப்பா வந்து சக்சஸ் ஆகான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்புறம் வந்து சினிமா பேசும் டீம் ஒரு சேனல் வச்சிருக்கேன் இன்ஸ்டால. அதில் வந்து உங்க டீம் வந்து ஒரு 4 பேர் இருக்கும். அவங்க வந்து முன்னாடி வர சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து கிஷோர். சரி, அதாவது வந்து நான் பேசி கொடுத்துட்டு வந்து பேசி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் எல்லாமே A to Z இருந்து ப்ரொமோஷன்ல யார் கூப்பிடணும், எப்படி பண்ணணும், யார் சால்வ் பண்ணணும் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொலாப் பண்ணது இல்லைன்னா இது 2 வார்த்தை பேசுறேன். எல்லாருமே வணக்கம். இவன் படம் பார்த்தா என்ன வந்து சொன்னாங்க, ஒரு படம் பார்த்தேன் சூப்பராக இருந்தது அப்படின்னா சரி பார்ப்போம் நினைக்கிறோம். டைமே கிடைக்கல, அவரும் பிஸியாக இருந்தாங்க. டப்பிங் இருந்தாங்க. டப்பிங் முடிச்சுட்டு எனக்கு காமிச்ச படம் ப்ரோ இது படம் மாதிரியே இருக்கு ப்ரோ அப்படின்னு. இதுதான் ப்ரோ நாங்கள் ஏம் பண்ணுறோம் அப்படின்னாங்க. அண்ட் இன்னொன்று அவருக்காக நாங்கள் ஒர்க் பண்ண எல்லாமே என்ன ஒரு ஃபினான்ஷியலாக கிடையாது, ஒரு டீமாக அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்காங்க. அப்போ எங்கள் டீம் நம்ம என்ன சப்போர்ட் பண்ணலாம்னு சொல்லி எங்கள் சைட்லேருந்து பண்ண சப்போர்ட் மட்டும்தான். சீக்கிரம் பண்ணுறீங்க நம்ம டீமாக பண்ணுவாங்க. தேங்க்யூ. அப்புறம் எடிட்டர் அன்பு, அது இவர் தான் எடிட் பண்ணாங்க. இவர் பேர் அன்பு. ஃபியூச்சர் நன்றி. அடுத்தது நான் புதுசாக பண்ணவும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ. அப்புறம் வந்து அஸ்வின் எப்படின்னா இப்போ வந்து நாங்கள் ஏதாவது ஈவெண்ட் பண்ணோம்னா எப்படி ஐடியாஸ், எப்படி அதை கொண்டு போகணும், எப்படி அதை வந்து கரெக்டாக ப்ராப்பராக கோஆர்டினேட் பண்ணி பண்ணுறது எல்லாமே எங்களுக்கு ஒரு மென்டர் மாதிரி இருந்து கைட் பண்ணுறோட அஸ்வின். எங்கள் டீமுக்கு வந்து அவர் இருக்கிறது ரொம்ப பெருமை. அஸ்வினே வந்து 2 வாரம் பண்ணுறோம். வந்தவங்க எல்லாத்துக்கும் ஒரு பெரிய நன்றி. அடுத்தடுத்து நாங்கள் பண்ண போகிறதுலையும் சப்போர்ட்டிவாக இருக்கேன். நன்றி. சதீஷ் ப்ரோ வந்து எங்க டீம்ல சார்பாக ஒரு கிஃப்ட் பண்ணோம். வாங்க ப்ரோ, உங்க டீமுக்கே பண்ணலாம். நம்ம மாதிரி வினோதனும் எங்க சினிமா பேசும் டீம் சேர்ந்து ஒரு அன்பளிப்பு. வந்திருக்காங்க. அவங்க டைரக்டர் ஒரு வார்த்தை பேசணும். அதான் ஐயப்பட டேரக்டர் நான் 14 அவார்டு வாங்கினாலும் எங்களுக்கு ஃபுல்ஃபில் கிடைக்கல. ஏன்னா இந்த மாதிரி ஸ்க்ரீனில் நாங்கள் காமிக்கணும் அப்படி. ஏன்னா எல்லாரோடைய ஃபஸ்ட்டு படமே நையப்பட தான். எல்லாத்துக்குமே ஸ்க்ரீனில் ஃபஸ்ட்டு தெரிஞ்சது. சதீஷ் மட்டும் அதில் ஒர்க் பண்ணி எல்லாத்துலேயும் ஒர்க் பண்ணிட்டாரு. ஆனால் எல்லாருமே எல்லா டீமுக்கு நன்றி. முக்கியமாக சொல்ல போனால் சதீஷ் என்னை கொண்டு வந்து ரொம்ப நன்றி. இந்த நன்றிக்கான எப்படி வணக்கம். கண்ணமாவுக்கு மட்டும் கொடுத்துட்டு போறேன். அதுக்கப்புறம் ஜோசோ ஒரு நிமிஷம். ஐயப்புடை ஸ்கில் வந்து கிருவானந்தம், அவரால் இன்னைக்கு வர முடியல. உதவி இயக்குனர் மகாக்கண்ணன். ஆனா அவர் அடுத்ததான் ஜோசோல வந்து கேரள வந்து கேமராமேனா ஒர்க் பண்ணிட்டாப்ல. மேக்கப் வந்து லட்சுமி, கார்த்திக் அவரு, கீர்த்தனா. லைட்டிங் வந்து ஐயப்புடைக்கு வந்து லைட்டிங் சப்போர்ட் அப்ப எங்களுக்கு ஃபுல்லா அவரே நின்று பண்ணி கொடுத்தாரு. மதுரை பாண்டியண்ணா கண்ணே தீராத பாடல் வந்து மனிஷா ஃபேமிலியோட வந்திருக்காங்க. ரொம்ப நன்றி. அதனால படமே தூக்கி இது பண்ணது காரணம் ரொம்ப நன்றி. இதனால நிறைய அவார்டு இதுவாகுது. ஒரு ஆகாஷ் வந்து ஐயப்புடி சாங் அந்த லாஸ்ட்ல ஃபைட் சீக்வன்ஸ்ல வரும்ல, அவங்க அவர் தான் மியூசிக் டைரக்டர். மற்ற 3 படத்துக்கும் எங்க கம்பெனி மியூசிக் டைரக்டர் ஆகிட்டார். அவரு காசு மட்டும் கொடுக்க மாட்டோம். ஒளிப்பதிவு அந்த நையப்புடி படத்துக்கு ஒளிப்பதிவு டிஓபி எங்களோட லெஜண்ட் மகி
படத்தொகுப்பு இந்த நையப்புலியை வந்து அழகா கண்ணம்மா இடுப்பை காட்டுறதுல இருந்து எல்லாத்தையும் கொஞ்சம் அந்த சீக்வன்ஸ் எல்லாம் இருக்கலாம் ரசிச்சு பண்ணவரு வினோத் கண்ணன் மூத்த தலைவர். தயாரிப்பு உத்திரம் பிக்சர்ஸ், அப்புறம் கதை இயக்கம். இந்த படத்துக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த குமரவேல் அவருக்கு நான் நன்றி. அதனால இந்த படம்னால எனக்கு நிறைய இடத்துக்கு எனக்கு அவார்டு கிடைச்சிச்சு. நிறைய விஷயங்கள் எனக்கு இதனாலதான் அடுத்த வாய்ப்புகள் எனக்கு கிடைச்சது. ரொம்ப ரொம்ப நன்றி தலைவா. இந்த படத்துக்கு வந்து நாங்க திடீர்னு என்ன பிளான் பண்ணோம், நாங்க செவிலியர்னு சொல்லி ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போ வந்து இந்த ரீல்ஸ் வீடியோ வந்து நம்ம அப்பதான் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருந்துச்சு. ஒரு சின்ன சின்ன ரீல்ஸ்லாம் கட் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா ஒன்று பண்ணோம். அப்போ இந்த மோஜா போர்டை வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணோம். காலையில ஸ்கிரிப்ட் எழுதணும், நைட் ஷூட்டிங் போனோம். ஒரு 5 நாள்ல வந்து 1 மணி நேரம் ஃபுட்டேஜ் கிடைச்சிச்சு. 2 பார்ட்டா அதை பிளான் பண்ணி வச்சிருக்கு. அதுல வந்து மார்வல் ஃபேனு, அதனால சில ஜோசோ, அஜால், லூசிபர் இந்த மாதிரி சீக்வன்ஸ் எல்லாம் உள்ள வச்சு ஒரு 5 எபிசோட் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஆனா ஃபர்ஸ்ட் 2 எபிசோடு தான் முடிச்சிருக்கோம். காலைல ஷூட் பண்ணிட்டு நைட்டு போனோம். அப்ப இந்த கதையை எழுதிட்டு மகேசன் கேமராமேன் இல்ல, அவர்கிட்ட போயிட்டு சொல்லலாம் அப்படி போய் கேட்டேன். நானே இந்த படத்துல நடிச்சிருந்தேன் தம்பி அப்படி சொல்லிட்டாப்புல, அந்த வாய்ப்பை பிடிக்கிட்டாப்புல. அப்புறம் மகி, சலீம், ராஜ்குமார், கௌதாம்பட்டி ராஜ்குமார், கார்த்திக் வந்து ராஜ் வந்து கார்த்திக் பிடிக்காப்புல. மியூசிக் வந்து ஆகாஷ், 2 வந்து பேசுறீங்களா ஆகாஷ். டிஓபி வந்து மகாக்கண்ணன் எடிட்டிங் வந்து டிஐ வந்து வினோத் கண்ணா. அப்புறம் வந்து ப்ரொடியூசர் வந்து எம்பிஎஸ்எஸ் ஆர்ட் டீச்சர் ஆரைக்குடி தந்தை, அவர் பேரை வந்து சொல்ல முடியாதுல்ல, பிரிஜிஆர் பிக்சர்ஸ் ஃபுட்டு எங்களை தங்க வச்சிருக்க பெரிய ப்ரொடியூசர் அவரு. ஓகே, அடுத்தது வந்து இந்த படத்துக்கு ஜோசப் படம் வந்து நான் தான் டைரக்ட் பண்ணேன். அது சொல்லிடுறேன். கேளல் வந்து அந்த கேளல் பத்தி பேசலாம். கேளல் வந்து ஷூட்டிங் வந்து பலாடம் ஏரியாவில் போய் ஷூட் பண்ணலான்ட்டு வேற ஒரு லவ் ஸ்டோரி பண்ணலாம் அப்படி இருந்தோம். அப்போ ஹீரோயின் வந்து லாஸ்ட் நேரத்தில் சொதப்பிட்டாங்க. நம்மள்ட்ட என்ன இருக்கு அப்படி பிளான் பண்ணிட்டு திரும்பி பார்த்தா ஒரு ஆம்னி வண்டி இருந்துச்சு. சரி, இதை வந்து ஒரு என்ன பண்ணலாம் அப்படி பிளான் பண்ணா போதை பொருளை வச்சு எடுக்கலாம் அப்படின்னா லோகேஷ், இப்படி ஒவ்வொரு பெரிய டைரக்டர்லாம் இருக்காங்க. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுல ஒரு வண்டி ஒரு டீம் வந்து சொன்னாங்க, நம்ம பசங்களே சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு பண்ணி வச்சு போதுனா என்ன மாதிரி கதை ஒரு ரெடி பண்ணலாம் அப்படின்னு. அப்போ ஐடியா பிடிச்சி அந்த கதையை அப்படியே டெவலப் பண்ணி இப்போ நீங்க வந்து பாத்தீங்க. இப்போ கேரள் வந்து நீங்க பார்க்கறது சின்ன படமா தான் பாக்குறீங்க. அது வந்து ஃபீச்சர் ஃபிலிம். அதுக்குதான் அந்த லாஸ்ட் 5 நிமிஷம் கட் வந்து ஃபீச்சர் ஃபிலிம். அதுல ஆர்டிஸ்ட் யாருமே நான் கூப்பிடல. காரணம் என்னன்னா ஷாப்பிங் நடத்தக்கூடாதுன்றக்காண்டி தான். அந்த படத்தோட சின்ன ஒரு 20 நிமிஷம் கிளிப்பு தான் நீங்க பார்த்துருக்கீங்க. படம் முழுக்க கொஞ்சம் த்ரில்லா தான் அந்த படம் இருக்கு. அப்புறம் இந்த படத்தோட இந்த தியேட்டருக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அவருக்கு விக்கி ப்ரோ, ரொம்ப நன்றி ப்ரோ. இங்க வந்த சீஃப் கெஸ்ட் எல்லாத்துக்கும் ரொம்ப 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 நன்றியா. உங்க டைரக்டர் எங்களை தாண்டி ஒதுக்கி நீங்க இந்த டைட்டில நீங்க வந்து எங்களை பண்ணி கொடுத்து ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் ப்ரொடியூசர்கிட்ட கொடுக்குறேன். அனைவருக்கும் வணக்கம். காலடி எம்பிஎஸ் சொன்னார் அப்படின்னு சொல்லி மகன். ஆமா ஆமா உங்களுக்கு ஆர்வம் ஒரு ஆர்வம் சந்தோஷமா இருக்கிறது. ரொம்ப சந்தோஷம்.
அதுபோல் எனக்கு வந்து இந்த ஒரு நொடி டைரக்டர் அது மூலியமாக எடுத்துட்டு பையன் இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் இருக்கு. அதாவது தூர் சட்டம் வந்து ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி குமாரண்ணே. ஐயப்படைக்கு முறை நான் மலேசியா வந்து நினைக்கிறேன். டிக்கெட் போட்டு நீ வா தம்பி, டிக்கெட் போட்டு நீ வா தம்பி, அவனை நடிக்க வைக்கிறாப்புன்னு மூணு கூட சத்தம் தான். ரொம்ப நன்றிண்ணா. எவ்வளோ மேலே போனாலும் சரி, எவ்வளோ மேலே கூப்பிட்டு உங்க மேலே கேமரா சத்தம் தான். அது ரொம்ப நன்றி. அப்பா எனக்கா அப்பா தான் ஓகே சார், எல்லாத்துக்குமே ரொம்ப சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ரொம்ப நன்றி. அதான் நல்ல அண்ணன், நல்ல கேமராமேன், ரொம்ப நன்றி தான். மகேஷ் அண்ணன் ஒரு கேமராமேன், நல்ல நடிப்பாரு. அடுத்து வினோத் அண்ணன், ரொம்ப நன்றிண்ணே. ஆகாஷ் என் தலைவன், எப்பயுமே என் இஷ்டப்பட்ட முன்னாடி அவனை மியூசிக் டைரக்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஹரி, ராஜ், மொத்த டீம் ரொம்ப 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 நன்றி. எல்லாரும் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். அதனால அந்த படம் நினைக்கிறேன். கேரள வாய்ப்பு ரொம்ப நன்றி. அப்பா என் அப்பா ரொம்ப நன்றி சொல்ல நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என் ஃபேமிலி எல்லாருக்கும் நன்றி. இருக்கு பிரதர்ஸ், மை ஹார்ட் டீம் சப்போர்ட் பண்ணி கொடுத்ததுக்கு, இந்த ஃபங்க்ஷனை சப்போர்ட் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ப்ரோ. இந்த டீமை வந்து போஸ்டர் டிசைன் சூப்பராக இருந்துச்சு, எல்லாமே சொன்னாங்க. ரொம்ப நன்றி ப்ரோ. அப்புறம் சினிமா பேசும் என்னோட சேனல் சார்பாக அந்த மீசன் அண்ணே, அம்மா முதல் வினோ அண்ணே, ஆலி அண்ணே எல்லாத்துக்கும் நன்றி. வெளியே போகும்போது கேமரா வச்சிருப்பாங்க, ஏன்னா ரிவ்யூ மட்டும் கொடுத்துட்டு போங்க மறந்துடாம. எல்லாரும் வணக்கம். ஃபேமிலியாக வந்திருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் தேர்ந்தெடுக்கிறேன். நன்றி. எல்லா முதல்ல கொஞ்சமாக வந்திருக்கேன். அடுத்த பெரிய இருக்கும். ஆனால் ஃபுல்லாக கேமராக்கு பின்னாடி நேரம் பண்ணியிருக்கோம். நீங்கள் கண்ணம்மா பார்த்தீங்கல்ல, கண்ணம்மா நான் தான் வந்து மேக்கப்பு தேடி நான் கண்ணம்மா வச்சுருந்தேன். நான் சொல்லவே இல்லை, மறந்துட்டேன். கண்ணம்மா ஃபுல்லாக பார்த்தது நான் தான், ஆனால் சொல்லலை. ரொம்ப நன்றி எல்லாத்துக்கும். மனம் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இந்த டீம் கூட என்னை காப்பாற்றிக்கிட்டாங்க. நீங்க கேட்ட மியூசிக் பின்னாடி நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து மனுஷா அந்த நைபுடைய கடைசியில பண்ண தேங்க்ஸ் மனுஷா. அடுத்த நைபுடையில லிரிக் ரைட்டர் நிருபன் சார். ஆக்சுவலா ஒரு லிரிக் கேட்டா ஒரு 7 மணி கால் பண்றேன்னா 7:20க்கு அந்த லிரிக் வரும். எவ்வளவு வேணும் அப்படி வரும் எனக்கு. அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேன். வந்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. ஃபியூச்சர்ல அடுத்த பெரிய படம் பண்றதுல ஜெயிக்கிறோம்.